viewers, welcome to TAMIL360 TV. இன்னைக்கு ரொம்ப எல்லாரும் subscribers நிறைய பேர் கேட்ட டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படினா நம்ம நேச்சுரல் ஹேர் டை ரொம்ப நாளைக்கு வெச்சு யூஸ் பண்ண முடியல. சோ ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷா அப்படியே வெச்சு எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். Almost பாத்தீங்கன்னா ஒரு 3-4 years நம்ம மூலிகை ஹேர் டை நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். Almost எல்லா பக்கம் இருந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் வருது. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு உங்க ஹேர் டை ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்தது, செகண்ட் டைம் நல்லா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இன்னும் கொஞ்சம் ஒட்டல, இல்ல கெமிக்கல் ஹேர் டை அளவுக்கு அந்த அளவுக்கு கலர் நல்லா வரல அப்படினு சொல்லிட்டு கம்ப்ளைன்ட் இருந்தது. பட் நிறைய பேருக்கு நான் வந்து அவங்க क्वेश्चनலயே நான் ஆன்சர் பண்ணிருக்கேன் இதுல கமெண்ட் செக்ஷன்ல. ஏன் அப்படினா இதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா நம்ம ஹேர் டை அந்த இடத்துல வர்க் ஆகவே ஆகாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாலும் பரவாயில்லை, தண்ணியில நல்லா டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. சோ அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். எப்பவுமே பாத்தீங்கன்னா நேச்சுரல் திங் நம்ம யூஸ் பண்றப்ப கெமிக்கல் மாதிரி 100% நமக்கு ரிசல்ட் வராது. ஒரு 4-5 டைம்ஸ் நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்னு கேட்டிங்க அப்படினா நம்ம நேச்சுரல் ஹேர் டையை ஏன் ரொம்ப நாளைக்கு வெச்சு நம்மனால யூஸ் பண்ண முடியல அப்படினா அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நான் அதுக்கு சொல்யூஷனே சொல்றேன். இப்போ நீங்க ஃப்ரெஷா மருதாணி இலைகளை பறிச்சு அரைச்சு பாத்தீங்க அப்படினா என்ன கலர்ல இருக்கும்? நல்லா அப்படியே பியூர் பச்சை கலர்ல இருக்கும் இல்லீங்களா? ஆனா அதுவே ஒரு நாள் 2 நாள் நீங்க வெளியில போட்டுருங்க, காத்துல வெளிச்சத்துல எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் அது என்ன கலர்ல இருக்கும்? கண்டிப்பா பிரவுன், மெரூன், பிளாக் அந்த மாதிரி ஏதோ ஒரு கலர்ல கண்டிப்பா மாறி இருக்கும். சேம் அதே கான்செப்ட் தாங்க இங்கேயும். நம்ம ஃப்ரெஷ்ஷா பவுடர் வந்துட்டு நான் ஒன்ஸ் அரைச்சு வந்தோடனே நம்ம பேக் பண்ணிடுறோம். பேக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா உள்ள ஒரு நார்மல் பேக் இருக்கும், அதுக்கப்புறம் மேல சில்வர் கவர் பேக் இருக்கும். எதுக்கு அப்படின்னா உள்ள வந்து காத்து வெளிச்சமும் படாம இருக்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா நம்ம இன்னொரு கவர் நம்ம வந்து போட்டு கொடுக்குறோம். இந்த கவரோட நீங்க ஓபன் பண்ணாம எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சிருக்க முடியாது. அட் த மோஸ்ட் நீங்க 3 months வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்ல ஒன்ஸ் ஒரு பேக் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 50 grams யூஸ் பண்ணிருங்க. இல்ல எனக்கு 50 grams தேவையில்லை, இப்போ நம்ம ஜென்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு 50 grams வந்து அவங்களுக்கு ஒரு 2-3 டைம்ஸ்க்கு வரும். ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையான அளவு நீங்க யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத நல்லா ஏர் டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒன்ஸ் காற்றோ வெளிச்சமோ பட்டுருச்சு அப்படின்னா ஹேர் டை கிரீன் கலரில் இருக்காது. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு கொடுக்குறப்ப ஒரு கிரீன் கலர் பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். ஒன்ஸ் காற்று வெளிச்சமும் பட்டுருச்சு அப்படின்னா பிளாக் கலரில் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஹேரில் ஒட்டாது. அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா ஹேர் பேக்காக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் டையை யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பனும் ஹென்னாவும் காற்றுல வெளிச்சத்தில் படுறப்ப இந்த மாதிரி ரியாக்ட் ஆயிரும். இந்த மாதிரி ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளால அந்த ஹேர் டையை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஹேர் டை ரொம்ப நாள் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம், இப்போ உங்களோட நேச்சுரல் ஹேர் டை யூஸ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்கும், பட் கொஞ்சம் பொறுமை அவசியம். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வருஷக்கணக்காக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்கேல்ப்ல போய் கெமிக்கல்ஸ் எல்லாமே அதில் ஸ்டாக்னேட் ஆயிடும், அதாவது அப்படியே வந்துட்டு படிஞ்சிரும். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வெளியே நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக எடுக்க முடியறது ரொம்ப கஷ்டம்தான். பட் நேச்சுரலான ஒரு டிப் நான் சொல்கிறேன். 1 கப் வந்து ஃப்ரெஷ் வேப்பிலை எடுத்துக்கோங்க. வேப்பிலை பவுடர் கிடையாது, ஃப்ரெஷ் வேப்பிலை எடுத்துக்கோங்க. கூடவே கத்தாழை, ஃப்ரெஷ் கத்தாழை, நீங்கள் கடையில் வாங்குற ஜெல்லெல்லாம் கிடையாது, ஃப்ரெஷ் கத்தாழை ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணுங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, கத்தாழையில் இருக்கிற அந்த ஜெல்லே போதும். ஒன்ஸ் அரைச்சிங்க அப்படின்னா அதுவே தண்ணியாட்டாயிரும். இந்த ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா ஸ்க்யூஸ் நல்லா வடிச்சிருங்க. வடிச்சதுக்கப்புறம் கூட ஒரு 2-3 ட்ராப் வந்து இது ஆக்சுவலி இது எடுத்துக்கோங்க, எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறு ஒரு சிலருக்கு ஒத்துக்கல, எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் ஒரு 2-3 ட்ராப் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 3-4 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸ் கண்டினியூஸாக ஸ்கேல்பில் நல்லா டிப் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேரில், உங்களோட ரூட்டில், வேரில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆகியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் 90% நம்ம வந்து எடுத்துட முடியும். பட் 1 or 2 டைம்ஸ் இல்லைங்க, கண்டிப்பாக ஒரு 5-6 டைம்ஸ் போட்டிங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். கெமிக்கல்ஸ் எல்லாம் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட மூலிகை ஹேர் டை அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன்,
கண்டிப்பா ஒன்ஸ் நீங்க பாக்கெட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஏர் டைட் பண்ணி தான் நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏர் டைட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மாசம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த இதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா ஏர் டைட் பண்ணாம வச்சிட்டீங்க அப்படின்னாலும் கலர் மாறிடும். ஓகேங்களா? ஸோ நீங்க எதுல வச்சாலும் அதுல தண்ணி ஊற்றி பாருங்க. ஊற்றி பார்த்து கீழே வரல அப்படின்னா அதுதான் ஏர் டைட். அந்த அளவுக்கு நீங்க ஹெவியா வச்சாதான் அடுத்து நீங்க ஒரு 15 days 20 days கழிச்சு நீங்க வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இன்னொரு கஸ்டமர்ஸ் ஆக்சுவலாக ஒரு சிலர் கேட்டீங்க, இப்போ வந்து மற்ற ஹேர் டைலாம் வந்துட்டு ஒரு 20 நாள் 30 நாள் இல்லை 40 days அப்படியெல்லாம் வருது. நம்ம கெமிக்கல் ஹேர் டை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தலையில் இருக்கும் ஆக்சுவலாக அப்படி கேட்டிருக்கீங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு மறுபடியுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் இப்போ வந்து நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாலும் நம்ம கெமிக்கல் ஹேர் டை மாதிரி இல்லாமல் நம்ம நேச்சுரல் ஹேர் டை வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 days தாங்க வரும். கண்டிப்பாக அவ்வளோதான் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்லேயே உங்களுக்கு டார்க் பிளாக் கலர் கண்டிப்பாக மாறாது. கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இன்னொரு 5 years இன்னொரு 7 years நம்மளை எங்கரா காமிச்சிக்கலாம். பட் ஹேர் வந்து ஃபால்லாம் எதுவும் ஆகாது. ஸோ ஒரு 5 டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 80-90% நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப அதே சில்வர் கவரில் நல்லா ஏர் டைட் பண்ணி, ஏன் நான் மறுபடியும் சில்வர் கவர்லேயே வைக்கணும் அப்படிங்கிறேன்னா அப்போ தான் காற்றும் வெளிச்சமும் படாமல் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் 1 or 2 hours நல்லா டபுள் கவர் இல்லை வந்து ட்ரிபிள் கவர் போட்டு நல்லா ஏர் டைட் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ண பேக்கெட்டை 2 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணாத பேக்கெட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெளியில் வச்சு 3 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், ஹேர் டை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு எட்டாத தூரத்திலேயே கண்டிப்பாக வைங்க. ஏன்னா எட்டாத தூரத்தில் வச்சு குழந்தைங்க வேற எதுன்னு நினச்சி சாப்பிட்ற போகிறாங்க. ஓகேங்களா? அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேற எது டவுட்ஸ் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது என்கொயரி இல்லை வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கால் பண்ணி என்னால் அட்டன் பண்ண முடியலனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.